guys 30 minutes ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே இழுத்து பிடிக்குது. So hi guys, welcome back to our channel. ஸோ ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு. ஸோ 1 வீக் ஆனதில் 1 வீக்காக நான் வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணல. ஸோ ஊரில் இருந்தால் வீக்லி 4 டேஸாக ஜிம்முக்கு போயிட்டுருப்பேன். ஸோ நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்து 1 வீக் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சோம்பேறித்தனமாக டயர்டாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி சண்டே ஈவினிங்கு, சரி கொஞ்சம் பார்க் வரலான்னு வந்தேன். ஸோ இதே சண்டே ஈவினிங் வந்து ஏரியாவில் இருந்தால் ஏரியா பசங்க கூட சேர்ந்து ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுருந்துருப்போம். ஸோ இந்தியாவில் டைம் வந்து இப்போ வந்து ஐ திங்க் 1:30 அப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் ஒரு 5:45 வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸு ஜாக் பண்ணிட்டு இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன். என்ன அப்படியே ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு, அது மாதிரி பேசிக்ஸ் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். ரொம்ப நாள் கழித்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது போக நான் இந்த ரிமைனிங் திங்ஸ் கண்டினியூ பண்ணோன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த வீக்கெண்டு வந்து அந்த எனக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, மறந்து போயிடுது. ஸோ இந்த வீக்கெண்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் போயிட்டு வந்தோம். அது வந்து இங்கேருந்து வந்து ஒரு 1 hour ட்ராவலு. ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் அப்படியே வந்து ஒரு பீச் வியூ பாயிண்ட் வந்தோம். எனக்கு அதில் அந்த பேரெல்லாம் மறந்துருச்சு. ஏன்னா இது எதுவுமே வந்து கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு 1 or 2 months இருந்தால் அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த பீச் போய் வியூ பாயிண்ட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போயிட்டு வரல அந்த பீச் வியூ பார்த்துட்டு அதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திரும்பி அந்த பீச்சே ஒரு 6 kilometer ட்ராவல் தான். அங்கே பீச்சுக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டோம். ஸோ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் அப்படியே சாட்டர்டே வீக்கெண்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதான் இந்த வீக்கெண்டு முடிஞ்சு இன்றைக்கி சண்டே வந்து எங்கேயும் போக வேணாம், ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டிலே வந்துட்டோம். ஸோ மார்னிங் நான்வெஜ்ஜு எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 3 o'clock வந்து பார்க்கீலா இருங்க, ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கீலா மார்க்கெட்ஸ்னால் என்னென்னா நம்ம ஊர்லலாம் இப்படி சந்தை இருக்குது, உழவர் சந்தை, வீக்லி ஒன்ஸ் சந்தை போடுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் மேட்டுப்பாளையத்தில் உழவர் சந்தை இருக்குது. அண்டு தேர்ஸ்டே ஆனால் சிறுமுகலை சந்தை போடுவாங்க, அன்னூர், அது மாதிரி எல்லாம் சந்தை இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸ் அது மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்க்கீலா மார்க்கெட்டுன்ட்டு இருக்குது. தெரில ரெகுலராக போடுவாங்களான்னு தெரில. பட் சண்டே வந்து மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4:30 முடிக்கும். நம்ம ஊரில் என்னென்ன காய்கறி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கிடைக்குதோ அதை மாதிரி இங்கேயும் கிடைக்கிது. ஸோ ஈவினிங் போய் அங்கே ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்கமிங் 1 or 2 weeksக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவங்களுக்கு அந்த கிளிப்பு வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த ஊர் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்ட்டு சும்மா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், நீங்கள் சும்மா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
அவ்வளோதான். அந்த மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி இப்படியே இருந்தால் ஆகாது, ஏதோ ஒர்க் அவுட் பண்ணால் தான் உடம்பு பேக் டு ஃபார்ம் வர முடியும்ட்டு வந்து இப்போ 30 மினிட்ஸ் ஜாகிங் முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே வாலிபால் விளாண்டுருக்காங்க. ஸோ அது வந்து அந்த சென்டரில் வந்து கிரிக்கெட் பிச்சு. ஸோ அப்படியே வாலிபால் ஒரு 2-3 பிளேஸில் விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க நார்த் இண்டியன்ஸு, சைனீஸு, டர்க்கி அதை மாதிரி டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் இருந்துச்சு, கடை வச்சுருந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், டிஷர்ட்ஸு எல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் எடுத்த கிளிப்பெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது சரி இன்றைக்கி நான் வந்து பார்க்குக்கு வந்து சரி ஒர்க் அவுட் பண்ண வரணுன்ட்டு நான் மைக்கும் அண்ட் மைக் எடுத்துகிட்டு வரல, ட்ரைபாடும் எடுத்துகிட்டு வரல. சும்மா சரி மைக்கு ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்தால் சும்மா வீடியோ எடுக்கிறதுலே டைம் போயிடுதுன்ட்டு நான் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் அப்படியே வந்துட்டேன். ஸோ அப்படியே வந்து பார்க்கில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரீ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அண்டு ஒன் திங் சொல்லணும், எனக்கு இந்த பார்க்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, வினைத்தண்டி வருவாயால் சிம்பு கிளைமேக்ஸில் சென்ட்ரல் பார்க்கில் உட்காந்துருப்பாங்களே, எனக்கு வந்து அந்த ஃபீல் வருது இந்த பார்க்கை பார்த்தா. ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். பஸ் கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் டைம் வரல. சரி நெக்ஸ்ட் வீக்காஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் ஆஸ்திரேலியாவில். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஏதோ என்னால் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. ஏதோ டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அது இங்கேயே எப்படி இருக்கும்ட்டு நான் சும்மா எக்ஸ்போஸ் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோலாம் மெதுவாக எப்படியாச்சும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். டைம் எடுத்தாச்சும் எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அதில் என்கிட்ட கேப் கிடைக்கும் போதெல்லாம் எதோ நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பாய் கைஸ். 30 மினிட்ஸு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே இழுத்து பிடிக்குது. இதே மாதிரி டெய்லி பண்ணால் அப்படியே 6 பேக் வந்துடும் போல. அதுக்கு டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணோம். காய்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கார்னரில் வாலிபால் விளாட்றாங்க, இந்த கார்னரில் வாலிபாலு. ஸோ அந்த கார்னரில் கிட்ஸு கிரிக்கெட் விளாட்றாங்க. திரும்பி அங்கே ஒரு கார்னரில் வாலிபாலு. ஸோ அந்த கார்னரில் வந்து கிட்ஸ் விளாடுவாங்க. ஸோ இதுதான் இந்த பார்க்கு. ஸோ இவங்க கூட போய் நாம் அப்படியே ஜாயின் ஆகி ஒரு 4-5 பால் பிடிச்சிட்டு போகலாம். ஸோ கைஸ் இந்த பசங்க வந்து கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க. அவுட் ஓகே ஃபைன். ஸோ இவங்க வந்து கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க சும்மா. ஸோ இவங்க கூட ஜாயின் ஆகி நாம் ஒரு 2 ஓவர் பிடிச்சோம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்டு இவங்களும் தமிழ் தான். ஸோ அவங்களோட பையன் விளாண்டுருக்கான். Hey, ready man? What you are doing in your hands? Huh? Catch it! Give it! Can I play with you? ஸோ கைஸ் இங்கே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கிட்ஸ் கூட கிரிக்கெட் விளாண்டாச்சு. ஸோ டைம் 7 ஆச்சு. அப்படியே நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஸோ கிரிக்கெட் விளாடும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து என்ன சொன்னாலும் சும்மா கேட்ச் கொடுத்துட்டு இருந்ததுக்கு இது என்னையே பேட்டிங் பிடிங்க, யூ கேன் கிவ் ஹாட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே கிளம்புறோம் இப்போ.